வீடியோ பார்த்தீங்களா? பீரியாடிக் டெஸ்ட்டோட சம்ஸ் எல்லாம் பாதி போட்டிருந்தேன். இப்போ போட போகிறது அதோட கண்டினியூஷன் ஃபுல் சம்ஸும் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு நல்லா பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 19th அநேகமாக உங்களுக்கு SA1 இருக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, அதையும் போடுறேன் பாருங்கள். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கல்ல, கிளாசிஃபை த ஃபாலோயிங் as acute, obtuse and right angle, also write their properties. இந்த மாதிரி 4 ஃபிகர் வரைஞ்சிருக்காங்க. 4 ஆங்கிள் வரைஞ்சி இது என்ன ஆங்கிள், அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்களேன், இது முதல்ல வரைஞ்சிருக்கிறது அக்யூட் ஆங்கிள். எப்படி நமக்கு தெரியும் அக்யூட் ஆங்கிள்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன? அக்யூட் ஆங்கிள் இஸ் கால்ட் கிரேட்டர் தென் 0 degrees அண்ட் லெஸ் தென் 90 degree. அக்யூட் ஆங்கிள் எப்படி சொல்லுவேன்னா 90 degrees விட கம்மியாக இருக்கணும், 0 degree விட ஜாஸ்தியாக இருந்தால் அது அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? இது பாருங்களேன், இது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் எப்பவுமே 90 degrees, அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. அடுத்தது அப்டியூஸ் ஆங்கிள். இது வந்து 90 degrees விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இட் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அது எப்படி எழுதுவோம்? மோர் தென் 90 degrees அண்ட் லெஸ் தென் 180 degree இஸ் கால்ட் த அப்டியூஸ் ஆங்கிள். இது பாருங்கள், இதுவும் அக்யூட் ஆங்கிள். இதுவும் எப்படி இருக்குது? லெஸ் தென் 90 degrees. 90 degreesனால் ஸ்ட்ரெயிட்டாக வரும், அதை விட கம்மியாக இருக்கிறதுனால இட் இஸ் அக்யூட் ஆங்கிள். இதோட ப்ராப்பர்ட்டி நான் இங்கே எழுதியிருக்கேன், அதையே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 2 fill in the blanks கேட்டிருக்காங்க. ரைட் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா வேணும் நமக்கு? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 2 times the ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு? 90 degrees. 2 times, அப்போ 90 2 பண்ண என்ன வரும்? 180 degrees. தட் 180 degrees இஸ் கால்ட் த ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஓகேவா? இது 2 ஃபில்லப்ஸ் கேட்டிருந்தாங்க. இனிமேல் நம்ம பார்க்க போது கொஞ்சம் சம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். எ மோட்டர் போட் கேன் கோ 20 kilometers in 1 hour. How long will it take to go 50 kilometers கேட்குறாங்க. இப்போ நம்ம இது ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? டைம் டேக்கன் டு ட்ராவல் 20 kilometers இஸ் ஈக்குவல் டு 1 hour. டைம் டேக்கன் டு ட்ராவல் இன் 1 kilometer என்ன வரும்? அப்போ 1/20 வந்துடும். நமக்கு எவ்வளோ வேணும்? 50 kilometersல எவ்வளோ தூரம் போகும்? அப்போ இந்த 1/20 இந்த 50ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 5/2. இந்த 5 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1.5 வரும். 2 1/2. அதுதான் நம்மளோட ஆன்சர். என்ன ஆன்சர் அது? த டைம் டேக்கன் டு ட்ராவல் இன் 50 kilometers இஸ் ஈக்குவல் டு 2 1/2 hours. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், த சைட் ஆஃப் இஸ் ஸ்கொயர் இஸ் 68 centimeters. சைடு கொடுத்துட்டாங்க ஸ்கொயரோடது. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. சைடு எழுதிட்டோம் 68. ஏரியாவுக்கு ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு, இல்லைனா A² எப்படி ஒன்று எழுதலாம். இப்போ 68 × 68 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4624 என்ன எழுதணும்? ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது எழுதலைன்னா மார்க்கு கம்மி ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டர் எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்த சம் பாருங்கள். பாலா ஹேட் ₹80. அவகிட்ட எவ்வளோ இருக்குது? 80 rupees இருக்குது அவன்கிட்ட. He spent half of the money to buy some CDs and remaining to buy books. அதில் பாதி பணம் என்ன பண்ணால் சிடியும், பாதி பணம் என்ன பண்ணால் புக்கும் வாங்கியிருக்கான். ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் புக்குக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ மணி ஸ்பெண்ட் ஃபார் த சிடிஸ் இஸ் ஈக்குவல் டு half of 80. ஹாஃப் அப்படி எழுதிருக்கோம். ஹாஃப்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் 80. இதை மல்டிப்ளை பண்ணாக்க இதையும் கேன்சல் பண்ணால் 40 வந்துடும். சரி, மணி ஸ்பெண்ட் ஃபார் சிடி வந்து 40. என்ன கேட்குறாங்க? புக்குக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான். மணி ஸ்பெண்ட் ஃபார் த புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் மணி. அது ரிமைனிங் மணி எப்படி வரும்? டோட்டல் மணிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 80 - 40 ஈக்குவல் டு 40. ஸோ மணி ஸ்பெண்ட் ஃபார் த புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ₹40. அடுத்த சம் பாருங்களேன். த சைட் ஆஃப் எ ஸ்கொயர் டேபிள் கிளாத் இஸ் 50 centimeter. தாரா வாண்ட்ஸ் டு ஸ்டிச் லேஸ் ஃபார் இட்ஸ் பார்டர். அது ஒரு டேபிள் கிளாத் இருக்குது. அது சுற்றிலும் 4 பக்கமும் என்ன பண்ணணும்? அவளுக்கு லேஸ் ஸ்டிச் பண்ணணும். அப்போ ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த லேஸ் ரெக்வயர்ட். எவ்வளோ லேஸ் அந்த 4 பக்கமும் தைக்கிறதுக்கு வேணும்னு கேட்குறாங்க. சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 பக்கமும் கேட்குறாங்க இல்லையா? அப்போ 4 பக்கமும் அதோட லெங்க்த்து கேட்கும்போது அது என்னவாக இருக்கும்? பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 × சைடு. 4 நமக்கு சைடு தெரியும் 50. 4 5s are 200. ஸோ எவ்வளோ லெங்த் ஆஃப் த லேஸ் வேணும் உங்களுக்கு? 200 centimeter. ஏரியாவுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் சென்டிமீட்டர், பெரிமீட்டருக்கெல்லாம் ஸ்கொயர் போடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 15 fishermen have made their own bank. Each saves 20 rupees every month. ஒவ்வொருத்தரும் 20 rupees சேவ் பண்ணுறாங்க. How much money can they collect in a month? அப்போ இந்த 15 பேரும் சேர்ந்து ஒரு மாதத்தில் எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணுவாங்க? அப்போ கலெக்டிங் த மணி இஸ் ஈக்குவல் டு இன் அ மந்த். ஒரு மந்த்துக்கு எவ்வளோனா சேவிங் அமௌண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃபிஷர்மேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 20. எத்தனை ஃபிஷர்மேன்? 15. ரெண்டுத்தையும் பண்ணாக்க 300. ஸோ அவங்க எவ்வளோ தே கேன் கலெக்ட் ₹300 இன் எ மந்த். அப்புறம் என்ன கேட்குறாங்க? இன்னொரு கொஸ்டின்.
கேன் தே சேவ் ₹5,000 இன் எ இயர்? ஒரு வருஷத்தில் அவங்களால ₹5,000 சேவ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. சேவிங்ஸ் இன் எ மந்த் இஸ் ஈக்குவல் டு ₹300. ஒரு மாதத்துக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் 300. இப்போ 1 இயர்னா எவ்வளோ? 12 மந்த்ஸ். அப்போ 12 × 300. அப்போ 12 3s are 36. அப்போ 3,600 தான் வருது. அவங்க என்ன கேட்குறாங்க? 5,000 சேவ் பண்ண முடியுமா? நோ, தே கேன் நாட் சேவ் ₹5,000 இன் எ மந்த் ஆர் 12 மந்த்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அபி ரைட்ஸ் த திங்ஸ் தே நீட் டு பை டு பிகின் எ ஃபேக்ட்ரி. அபி வந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபேக்ட்ரி பிகின் பண்ணணும், அதுக்கு சம் திங்ஸ் எல்லாம் தேவையாக இருக்குது, அது வாங்க போகிறாங்க. see the table for the cost of each item. இந்த டேபிளில் என்ன ஐட்டம், அதோட விலை என்ன, எவ்வளோ வாங்கணும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட். அப்போ வந்து அந்த ஃபேக்ட்ரி பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ பணம் தேவையாகுது, பிகின் பண்ணுறதுக்கு தேவையாகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? போர்வெல் ஃபார் த ஃப்ரெஷ் வாட்டர். அதோட விலை என்ன? ₹3,000. எவ்வளோ ஐட்டம் வேணும்? 1. காஸ்ட் என்னவாகும்? காஸ்ட்னா இந்த நம்பர் ஆஃப் ஐட்டம் இன்ட்டு ப்ரைஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். 3,000 × 1 = 3. இது டேஷ் கொடுத்துருந்தாங்க, அதனால 1 × 3,000 = 3,000. அடுத்தது எனக்கு பேம்பூ ரேக் ஃபார் ஃபிஷ் ட்ரையிங் சிமெண்ட் டேங்க். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,000. இதில் வந்து பேம்பூ ரேக் ஃபார் ஃபிஷ்ஷிங் ட்ரையிங், இது எவ்வளோ? ₹2,000. எவ்வளோ வேணும்? நம்பர் ஆஃப் ஐட்டம் 20. 20 × 2,000 = ₹40,000 வந்துடும் நமக்கு. அடுத்தது சிமெண்ட்டோட சிமெண்ட் டேங்க் வேணும். அதில் இங்கே டேஷ் கொடுத்துட்டாங்க, அதோட விலை தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருங்க? நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து 4, அதோட காஸ்ட் எவ்வளோ? 4,000. இது 4,000 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 1000. இதை டேஷ் கொடுத்ததுனால இதை எழுதிருக்கோம் நம்ம. அடுத்தது பாருங்களேன், ட்ரே அண்ட் நைஃப். அது வந்து எவ்வளோ? ₹300. எவ்வளோ பீஸ் வேணும்? 30. 30 × 300 9,000. அடுத்தது பக்கெட் எவ்வளோ விலைன்னு கொடுக்கல, ஆனால் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. அதோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதால் டிவைட் பண்ணால் நமக்கு 75 கிடச்சிடுது. ஸோ இப்போ டேஷ் கொடுத்துருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட். இப்போ இந்த எல்லாத்தையும் டோட்டல் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் ₹56,750 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னன்னாக்க டோட்டல் காஸ்ட் டு செட் அப் த ஃபேக்ட்ரி இஸ் ஈக்குவல் டு ₹56,750. இதுதான் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். எல்லோரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தது ஹிந்தி போட போகிறேன். இன்னும் என்னென்ன அசைன்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் போடுறேன். எல்லோரும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்லா மார்க் வாங்குங்க. தேங்க்யூ.